பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப நேர்மையான சிந்தனை உடையவங்க. எல்லா விஷயத்திலையும் நுணுக்கமாக ஆராய மாட்டாங்க. பெருசாக மேம்போக்க தான் செயல்படக்கூடிய ராசி அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். இவங்களுக்கு மேல்கல்வி பயிலும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். நேர்மையான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். எந்த ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது, இந்த மாதிரி வெள்ளந்தி மனதுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட அந்த தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக செயல்படுவாங்க. ரொம்ப தத்துவ ஞானிகள் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். ஆன்மீகத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, உறவுகிட்டையும் சரி, ஒரு சுதந்திரமான மனப்பான்மையோடு பேசக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசி அன்பர்கிட்ட பிடித்த குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஆக்டர்ஸுக்கெல்லாம் இவர் வந்து ஜோதிடம் பார்த்து சொல்லியிருக்கிறார். நிறைய பேர் இவர் மூலிமா பயன்பெற்றிருக்காங்க. நிறைய விஷயங்களில் சாதகமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என 4 கிரகங்கள் பலமாக அமர்ந்திருக்கு. தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 30 நாள் அப்படிங்கிறத விட வருகின்ற 7 நாளில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனுக்குடனே செய்யணுங்கிற ஒரு துடிப்பு, ஒரு வேகம் உள்ளவங்க தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் முன்னோசனை இல்லாமல் இறங்க மாட்டீங்க. நல்ல திட்டமிட்டு இறங்குவீங்க. அந்த மாதிரி திட்டமிட்டு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சாமர்த்தியமான பேச்சுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. உங்களுடைய கௌரவத்தில் எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாகும். புதிய தொடர்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வியாபாரம், தொழில் இது நிமித்தமாக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் மூலிமா ஒரு சில நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி எந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்ததோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகள் உங்களை அரவணைச்சு போகும். நீங்களும் மற்றவங்க கூட இணக்கமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு திட்டமிடுதல் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நல்ல ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்புல அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சக பணியாளர்கள் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அலுவலகத்தில் ஒரு சில இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை நீங்கள் பேசியே சரி பண்ணக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, அதுவும் குறிப்பாக சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளேயே நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
குடும்பத்தில் இருக்கிறவங்களால எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய மகனோ அல்லது மகளோ அவங்க மூலிமா ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும். அது நீங்களே கூட பார்ட் டைமாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஜாப் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநபர்கிட்ட அதிகம் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி 2 பேரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு வெற்றி அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல நல்ல தகவல்லாம் வரும். ஏதாவது ஒரு சுப நிகழ்வுலையோ அல்லது சுபகாரியத்திலையோ கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். திருமணம் சம்மந்தமாக ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நல்ல வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சில அன்பர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் உணவு சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு உணவு அருந்துறது, அதுவும் சூடான உணவு அருந்தது, வெளியில் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற உணவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு சில இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ ஏற்படாது. அதேமாதிரி வெளிநபர்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு வெளிநபர்கிட்ட பேசும்போது, அக்கம் பக்கம் உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய மனம் ரொம்ப துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. ஒரு ஈடுபாடோடு இறங்குவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனாக வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். சூழ்நிலையும் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும். முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறன்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க போய் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயரும். வீண் செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆடம்பரத்தை தவிர்த்துட்டு திட்டமிட்டு செலவு செய்யுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செஞ்சு அதை வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். புதிய தொடர்பு நல்ல மகிழ்ச்சியை தேடித்தரும். குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மனைவி மூலிமா ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை வாங்கி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. வீட்டு பூஜை அறையிலேயே வைத்து கூட பாராயணம் செய்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். அதோடு கூட வருகின்ற நாட்களில் தைப்பூசம் வருது. அந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு
ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.